உள்ள நுழையிற இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது ஒட்டுமொத்த இடத்துக்கும் சொல்ற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கும் சொல்லப்படுகின்ற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிற்குள் இவர்கள் என்ன டிசைன்ல உள்ள நுழைய போறாங்கன்றதுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதாவது இங்க வந்து இப்ப என்னெல்லாம் கலாட்டா இவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. திருமாவளவன் வந்து ஒரு பக்கம் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. திருமாவளவனை தூண்டி விட்டு நீங்க வந்து மந்திரி சபையில ஏன் இடம் கேட்கல, ஒரு தலித்துக்கு ஏன் தலைவர் பதவி கொடுக்கல, திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பானான்ட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒடுக்குமுறையை கையாண்டு கொண்டிருக்கின்ற சனாதனத்தினுடைய பெயரால், வர்ணாசிரமத்தின் பெயரால், மனுநீதி என்ற பெயரால் மக்களை பிரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் தலித்துகளுக்கு ஆதரவாக பேசுவதைப் போல, பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக பேசுவதைப் போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவர்களை உடைப்பதின் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் கள்ளச்சாவியை போட்டு நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரிசாவில் தேர்தல் வரும்போது ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்ன சொல்றாரு, இந்த கோயிலில் திருடப்பட்ட சாவி தமிழ்நாட்டுக்கு போச்சுங்கிறார். யாருக்கும் உரைக்கல அன்னைக்கு. அப்ப ஒவ்வொரு இடத்துல போகும்போது என்ன சொல்றாரு, தெலுங்கானால போய் தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள்லாம் திமுக கொள்ளடிக்குதுன்னாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அவர் பதவியேற்றுக் கொண்டதனுடைய அமைப்பினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்கின்ற ஒரு பிரதமரை நம்ம வச்சிருக்கோம். அந்த பிரதமர் வந்து நாட்டை வந்து துண்டு துண்டா உடைக்கிறதுல எப்படி குறியா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் வந்து கொளுத்தி போடுகின்ற தீப்பந்தம் என்பது மக்களிடையே பிளவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அது மகாராஷ்டிராலையும் வேலை செஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து இப்ப இது எப்படி அவங்க உள்ள கொண்டு வராங்கன்னு பாக்குறீங்கன்னா, ஒரு பக்கம் தலித் மக்களை பிரிப்பதன் மூலமாக எல் முருகனை உள்ள தூக்குறது, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி விட்டு எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்லி பேச வைக்கிறது, ஜான் பாண்டியனை கூட்டு வந்து உள்ள வச்சுக்கிறது இல்லையா. அப்புறம் திருமாவளவன் வந்து தனியா வந்து ஐசோலேட் பண்ணிட்டு அவரை வந்து கார்னர் பண்ணி உங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுப்பாங்களான்னு சொல்லி உசுப்பேத்துறது. இந்த மாதிரி வந்து இங்க பிரிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம முக்குளத்தோரை எப்படி உடைக்கிறது, நாடார்களை எப்படி பிரிக்கிறது, கவுண்டர்களை வந்து எப்படி பிரிக்கிறது. அப்படி என்று தமிழ்நாட்டில் எந்த விதமான ஜாதி வித்தியாசமும் இல்லாமல் 1000 தான் ஜாதிகள் இருந்தாலும் கூட தமிழ் உணர்வோடு இருந்து கொண்டிருக்கின்ற மாநிலத்தில் இவங்களுக்கு நுழையிறதுன்றது வந்து கனவா இருக்கு. இந்த கனவு மெய்ப்படும் என்று சொல்வதை போல 4-5 கருங்காலிகள் வந்து இப்ப கிளம்பியிருக்கு. இந்த 4-5 கருங்காலிகள் நான் சொல்றது காரணம் கேட்டீங்கன்னா, அது தனி நிகழ்ச்சியா நான் பேச போறேன். இந்த கருங்காலிகள் வந்து பேசுனது வேற, செயல்பட்டு வேற, இன்னைக்கு கொடுத்திருக்கிற அறிக்கை வேற. இதை நம்பி வந்திருக்கிற எல்லா இளைஞர்களும் தங்களுடைய வாழ்க்கையை வந்து வீணாக போறான்.